இப்போ நீங்கள் வந்து செலிபிரிட்டிஸ் வேலை செய்றீங்க, காமன் மேனோட வேலை செய்றீங்க. ம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஒரு செலிபிரிட்டிக்கும் ஒரு காமன் மேனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க மேக்கப் பொறுத்த விஷயத்தில்? செலிபிரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப டியூவியாக போவோம். ஏன்னா வந்து பக்கத்துலேயே நம்ம இருப்போம். எந்நேரமும் வந்து டச்சப்காக. டச்சப்காக வந்து நம்ம இருக்கிறதுனால. பட் இப்போ ஒரு பிரைடுக்கு நான் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா வந்து நான் ரொம்ப டியூவியாக பண்ணேன்னா அது இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது அண்ட் கேமராஸ் இப்போ ஒரு டிவிசிக்கெலாம் நம்ம வந்து ஒரு இது பண்ணுறோம், இல்லை சினிமாவுக்கு மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த மேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக பண்ணணும். பட் பிரைடலுக்கு நம்ம அப்படி பண்ண முடியாது. பிரைடல் மேக்கப்புங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நேச்சுரலாக நம்ம பண்ண மாட்டோம். பட் ஏன்னா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும் போது 4K கேமராஸில் எடுப்பாங்க. 4Kஸில் எடுக்கும்போது எல்லாமே அப்படியே தெரியும், ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுப்பாங்க. ஸோ கான்டோர்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி கேமராஸ் டிவி கேமராஸ்க்கெலாம் வந்து நம்ம ஸ்கின் ஃபினிஷ் தான் கொடுக்கணும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.